ஐயாவுக்கு கெட் அவுட், அன்புமணிக்கு கட் அவுட். மகனால் மனமுடைந்த ராமதாஸ். அடிவருடிகள் கொடுத்த ஐடியா, அசிங்கப்பட்டு நிற்கும் ஐயா. பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக அன்புமணி ராமதாஸின் கைகளுக்கு வந்திருக்கும் நிலையில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து விட்டார். இந்த நிலையில் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் கைவிட்ட நிலையில் ஐயா பாமக என்ற புதிய கட்சியை தனது ஆதரவாளர்கள் மூலம் ராமதாஸ் தொடங்கி இருக்கிறார். இந்த நிலையில் நம்முடன் கூட்டணி வைக்க யாரும் விரும்பவில்லை. எனவே அன்புமணி போட்டியிடும் தொகுதிகளில் ஐயா பாமக வேட்பாளர்களை போட்டியாக நிறுத்தலாம் என ராமதாஸின் ஆதரவாளர்கள் ஐடியா கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தேர்தலில் போட்டியிட்டாலும் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்புகள் கிடைக்குமா என ராமதாஸ் யோசனையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழக அரசியலில் பல திருப்பங்களை பார்த்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்று குடும்ப பிளவால் புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் இடையிலான முரண்பாடு வெளிப்படையாக வெடித்த பிறகு கட்சி யாருக்கு, சின்னம் யாருக்கு என்பது வரை சென்றது. தற்பொழுது உள்ள சூழலில் பாமக முழுமையாக அன்புமணியின் கட்டுப்பாட்டில் சென்றுவிட்டதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் தற்போதைய ஆவணங்கள் மற்றும் நிலவரத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவு எடுக்கலாம் என்று நீதிமன்றம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதன் மூலம் அன்புமணி தரப்பிற்கு சாதகமான நிலை உருவாகியுள்ளது. தேர்தல் ஆணையமும் பாமக மற்றும் அதன் மாம்பழ சின்னம் அன்புமணி தரப்புக்கே செல்லும் வகையில் முடிவு எடுக்கலாம் என்ற தகவல்கள் பரவி வருகின்றன. பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள அன்புமணியின் அரசியல் நிலை வலுவடைந்துள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் கருதுகின்றனர். இந்த நிலையில் பழுத்த மரத்திற்கே கல்லடி என்ற பழமொழி போல தந்தையிடம் இருந்து கட்சி மகனிடம் சென்றிருப்பது ராமதாஸ் தரப்பை விரக்தியில் ஆழ்த்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் புதிய கட்சி உருவாக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த புதிய கட்சியை பாமக தலைமை நிலைய செயலாளராக இருந்த அன்பழகனின் மகன் முகிலன் தலைமையில் தொடங்கியுள்ளனர். பாமக கொடியை ஒத்த வடிவில் ராமதாஸின் உருவப்படம் பதிக்கப்பட்ட புதிய கொடியும் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் பின்னணியில் ராமதாஸ் உள்ளாரா என்ற கேள்விக்கு அவரது தரப்பு வெளிப்படையாகவே பதிலளிக்காமல் இருந்தாலும் அன்புமணி தரப்பினர் இது விரக்தியில் எடுக்கப்பட்ட அடுத்த கட்ட நடவடிக்கை என விமர்சித்து வருகின்றனர். இருப்பினும் இந்த புதிய கட்சிக்கு தேர்தல் ஆணையம் உடனடியாக அங்கீகாரம் வழங்குமா என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. ஆவணங்களில் குறைபாடு உள்ளதாக தேர்தல் ஆணையம் தயக்கம் காட்டி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாமக வரலாற்றை பார்க்கும் பொழுது 1989 தொடங்கப்பட்ட இந்த கட்சி ஆரம்பத்தில் யானை சின்னத்தில் போட்டியிட்டது. பின்னர் பல மாற்றங்களுக்கு பிறகு 1998 முதல் மாம்பழ சின்னத்தில் தொடர்ந்து தேர்தல்களை சந்தித்து வருகிறது. தற்பொழுது ஏற்பட்டுள்ள பிளவு அந்த சின்னத்திற்கே பாதிப்பு ஏற்படுத்துமா என்ற சந்தேகம் எழுந்த நிலையில் தற்போதைய சூழலில் மாம்பழம் சின்னம் அன்புமணி தரப்பிலேயே நீடிக்கும் என கூறப்படுகிறது. இதனால் ராமதாஸ் தரப்பு புதிய சின்னத்துடன் அரசியல் களத்தில் குதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தேர்தல் நெருங்கும் நிலையில் தேர்தல் ஆணையம் கட்சியை பதிவு செய்யுமா, பதிவு செய்தாலும் ஒரே சின்னத்தை ஒதுக்குமா என பல கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என ஜி.கே. மணி உள்ளிட்ட ஆதரவாளர்கள் ராமதாஸிடம் பேசியதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தன்னை தேடி வந்த காலம் போய் தன்னை புறக்கணித்த காலமும் வந்துவிட்டது. தற்பொழுது தேர்தலில் போட்டியிட்டும் ஆதரவு கிடைக்கவில்லை என்றால் தனது அரசியல் வாழ்வு முழுமையான அஸ்தமனத்தை சந்தித்துவிடும் என்பதால் யோசித்து முடிவெடுக்கலாம் என சொன்னாராம் ராமதாஸ் என தைலாபுரம் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.